இங்க 2 பைலட் ஃபிளைட் ஓட்டிட்டு இருக்கும்போது ரொமான்ஸ் பண்ண போறாங்க. உடனே ஃபிளைட்டை ஆட்டோ பைலட் மோட்ல போட்டுட்டு அவங்க ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ தெரியாம அந்த ஃபீமேல் பைலட் அங்க இருந்த கண்ட்ரோல் சுவிட்சை தெரியாம தட்டி விட்டுடுறா. இதனால ஃபிளைட்டோட ஆட்டோ பைலட் மோடு டிஸ்கனெக்ட் ஆகி கீழே விழ போகுது. சடனா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய புயலும் வந்துட்டு இருக்குது. இதனால பயந்து போன ஃபீமேல் பைலட் கண்ட்ரோல் ரூம்ல ஒர்க் பண்ற அவளோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி ஃபிளைட் டைரக்ஷனை கைட் பண்ண சொல்றான். ஆனா அவன் கவனிக்காம ஹெட்செட்ல பாட்டு கேட்டுட்டு இருந்திருப்பான். வேணும்னு தான் அவன் அப்படி செஞ்சிருப்பான். ஏன்னா அவனோட போன ஜென்மத்துல அவனோட ஒய்ஃப் அவளோட கோ பைலட் கூட சேர்ந்துட்டு இவனுக்கு துரோகம் பண்ற விஷயம் ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த போன ஜென்மத்துல பிளைட் அப்படி கண்ட்ரோல் மீறி போன டைம்ல இவன் தான் டவரை கான்டாக்ட் பண்ணி பிளைட்டை லேண்ட் பண்ணி பேசஞ்சர்ஸோட உயிரை காப்பாத்திருப்பான். ஆனா அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா அவனாலதான் பிளைட் கண்ட்ரோல் இல்லாம போச்சுன்னு அவன் மேல பழிய போட்டுட்டு அவனை குற்றவாளியாக்கி இருப்பான். உடனே பேசஞ்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை ஜெயிலையும் தூக்கி போட்டுடுறாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல உடம்பு முடியாம சீரியஸா இருந்த சிச்சுவேஷன்லயும் அவனோட ஒய்ஃபும் அவளோட கோபைலட்டும் சேர்ந்து அங்க வந்து அவனை பார்த்து நக்கலா சிரிக்கவும் செய்யறாங்க. இதனால அவன் மனசு உடஞ்சி அங்கேயே செத்துடுறான். ஆனா கடவுள் அவன் மேல பரிதாபப்பட்டு பிளைட் டைரக்ஷன் மாறி போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி திரும்பவும் மறுபிறவி கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த டைம் அவன் ஃபுல் அலர்ட்டா இருக்கிறான். அவனோட ஹெட்செட்டை எடுத்து போட்டுக்கிட்டு அவனோட ஒய்ஃப் ஹெல்ப்புக்காக கால் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் அவங்க 2 பேரும் பிளைட்டை ஆட்டோ பைலட் மோட்ல போட்டுட்டு பிளே பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அதே மாதிரி அந்த பிளைட்டோட கண்ட்ரோல் ஸ்விட்ச் தட்டுப்பட்டு கண்ட்ரோலை மீறி போகுது. உடனே அவளும் அவளோட ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப்புக்காக கால் பண்றான். ஆனா அவன் ஹெட்செட்டை கலட்டி வச்சுட்டு இது உனக்கு தேவையான தண்டனை தான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அப்போ சிஇஓ டவர் ரூம்ல அலாரம் சவுண்டை கேட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு வேகமா வர்றாரு. உடனே அவளோட ஹஸ்பண்டு கிட்ட பிளைட்டை கைடு பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அவனை திட்டுறாரு. ஆனா அவன் இது பைலட் 2 பேர் பண்ண மிஸ்டேக் தான். அந்த பிளைட் புயலுக்கு முன்னாடியே கண்ட்ரோலை இழந்துட்டுன்னு ரெக்கார்ட்ஸ் எடுத்து அவர்கிட்ட காமிக்கிறான். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிஇஓ அவன்கிட்ட பிளைட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்காக பிளைட்டோட டைரக்ஷனை கைடு பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் அவன் கேர்ஃபுல்லா கமெண்ட் பண்ணதால பிளைட் சேஃபா லேண்ட் ஆகி பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பாதுகாப்பா வந்து இறங்குறாங்க. வெளியே வந்ததும் அவன் இவன் மேல பழிய போட பாக்குறான். ஆனா ப்ரூஃப் இருந்ததால கடைசியா அவன் மாட்டிக்கிறான்.